தமிழக மக்களவை உறுப்பினர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறு திமுக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் எருமை மாட்டுக்கு மத்திய அமைச்சரின் புகைப்படத்தை அணிவித்து அழைத்து வந்தனர். தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவ பொம்மையை எரித்தும் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் திமுகவினரின் இந்த செயலை கண்டித்து பொள்ளாச்சியில் இன்று மார்ச் 11ஆம் தேதி காந்தி சிலை அருகே பாஜக கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறிய போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் காவல் ஆய்வாளர் ஒருவர் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் உருவப்படத்தினை பாஜகவினர் செருப்பால் அடித்தும் திமுகவை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் தலைமையிலான போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கோவை தெற்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் வசந்தராஜன் உள்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது.